அதுதான் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நல்லா பாருங்க சகோதரரே, சகோதரிகளே, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்களே, வயசுல இளைய பிள்ளைகளே, எனக்கும் சேர்த்துதான். நம்ம எல்லாருமே யாரு? செல்ஃபிஷ், சுயாதீனக்காரர்கள். தனக்கு, தான் குடும்பத்துக்கு, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்பம் மட்டும் கண்ணீர் வடிக்காம இருந்தா போதும், நம்ம குடும்பம் மட்டும் சிரிச்சா போதும், நம்ம குடும்பம் மட்டும் மன மகிழ்ச்சியா இருந்தா போதும், நம்ம குடும்பத்துக்கு மட்டும், அப்படிதான் நம்ம இருப்போம். சுயாதீனம், செல்ஃபிஷ். அதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்னது? அதுதான், அவ்வளவுதான். நம்ம தலையெழுத்து, தலையெழுத்துன்னு இல்ல. இப்ப விரலு, கட்டை விரலு சின்னதா தான்ப்பா இருக்கும், ஆள்காட்டி விரலு இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி விரல்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு நம்மளுக்குன்னு உடம்புல, நம்மளுக்குன்னு மனதார உள்ள என்னது? ஆர்டர். சுயாதீனம், செல்ஃபிஷ் தாங்க. ஆனா அதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படிதான் உங்க உடல் கிடையாது, உங்க மனது என்ன இருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பால என்ன பண்ணுங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அவ்வளவுதான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட சார்லஸ் ஆகிய நான் என்ன பண்ணணும்? உங்களை லவ் பண்ணணும், உங்ககிட்ட பிரேமமா இருக்கணும், உங்களை காதல் செய்ய வேண்டும், உங்ககிட்ட அன்பா இருக்கணும், நீங்க என்கிட்ட அன்பா இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாவே நியாயப்பிரமாணம், அன்று ஆண்டவர் மோசேவுக்கு எழுதி கொடுத்த 10 கட்டளைகளை நான் நிறைவேற்றுகிறேன். தேவையில்ல. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. கர்த்தர் மோசேவுக்கு கொடுத்தார், கர்த்தர் எலியாவை கொண்டு பேசினார், எலிசாவை கொண்டு பேசினார், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். ஏன் இயேசு கிறிஸ்துவே மலை பிரசங்கத்தில் பேசினார், யோர்தான் ஆற்றங்கரையில் பேசினார். என்னது? வயக்காட்டில் நின்று பேசினார். நீ எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாயா? இந்த முழு பைபிளுமே நீ படிக்க வேண்டாம். பைபிள்ல என்ன இருக்கு? ஆதியாகமத்துல என்ன இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கு? ஓ, இப்படியெல்லாம் நாம் ஆள வேண்டுமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரா? பவுல் சொல்லி இருக்கிறாரா? பேதுரு சொல்லி இருக்கிறாரா? தீமோத்தேயு சொல்லி இருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் ஒருவன் ஆண்டு கொண்டு செத்து விட்டான், மீதி 11 பேர் சொல்லியிருக்காங்களா? என்னல சொல்லியிருக்காங்க? இலை மார்க் என்ன சொல்லியிருக்காரு? 1 யோவான்ல என்ன இருக்கு? 2 யோவான், எபேசியர்ல என்ன இருக்கு? 2 கொரிந்தியர்ல என்ன இருக்கு? விட்டப்படாதுல. கொரிந்தியர்களுக்கு பவுல் ரோமர்களுக்கு வர எழுதி வச்சிருக்காரா? இந்த ரோமர்கள் நான் தாம்ல. ரோமர்களுக்கு என்ன எழுதியிருக்காரு பவுல்? ஓ, இப்படியெல்லாம் வாழ சொல்லியிருக்காரா? விட்டப்படாத. யோவான் ஸ்தானகன் என்ன எழுதியிருக்காரு? அவருதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ணவர்ல. யோவான் ஸ்தானகன் ஐயா, நீங்க என்னையா சொல்லியிருக்கீங்க? நான் என்ன பண்றேன்? இந்த பைபிள் தேவையில்லை. இந்த பைபிள நீங்க முழுசா, நான் ஒரு முழு பைபிளை நான் என்ன பண்ணிட்டேன்? சர்ச்சில யாரெல்லாம் முழு பைபிளை படித்தவர்கள்? ஐயா, நான் படிச்சிருக்கேன் ஐயா. ஓகே, எழுதிக்கீங்க. அடுத்த மாசம், அடுத்த வாரம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிரைஸ் வாங்கி கொடுப்போம். தேவையில்ல. சண்டே கிளாஸ் தேவையில்ல, விபிஎஸ் தேவையில்ல, ஆண்கள் ஐக்கியம் தேவையில்ல, பெண்கள் ஐக்கியம் தேவையில்ல, முழு இரவு ஜபம் தேவையில்ல, திறப்பில் நின்று ஜபிக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்லையா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவோம். லவ். நம்மளே காதலிப்பது போல அடுத்தவங்களை நம்மளை காதலிக்கிறோம். இந்த பைபிள் முழுசும் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு சமம். நியாய பிரமாணங்கள் அனைத்தையும்
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் நிறைவேற்றியாச்சு. இந்த வீடியோ எனக்கும் சேர்த்துதான். நன்றி.